கேரளாவை சேர்ந்த ஒரு வயசான பாட்டிக்கு சின்ன வயசுலேருந்தே குருவாயூருக்கு போகணும், கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வறுமையில் கஷ்டப்படுற அந்த பாட்டியினால் குருவாயூருக்கு போகவே முடியல. கடைசியாக தான் சாகிறதுக்குள்ளேயாவது ஒரு முறையாவது குருவாயூருக்கு போகணும் அப்படின்னு இந்த பாட்டி முடிவெடுக்கிறாங்க. சரி, குருவாயூருக்கு போகலாம், ஆனால் கிருஷ்ணனு காணிக்கையா என்ன கொண்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. எந்த பொருளை பார்த்தாலும் இதை கொண்டு போகலாமா, அதை கொண்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த யோசனையில் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருந்த போது மஞ்சாடி மரத்திலிருந்து காய்கள் வெடித்து மஞ்சாடி குருக்கள் கீழே விழுகுது. மஞ்சாடி விதைகளை சேகரித்து கொண்டு போய் உன்னிக்கண்ணனுக்கு காணிக்கையாக போடலாம் அப்படின்னு முடிவெடுத்த பாட்டி அன்றைய நாள்லேருந்து மஞ்சாடி மரத்திலிருந்து வெடித்து விழுகிற மஞ்சாடி மணிகளையும் குன்றின் மணி விதைகளையும், அதாவது குஞ்சிக்குருன்னு சொல்லுவாங்க, அந்த விதைகளையும் சேகரிச்சுட்டு வராங்க. அந்த பாட்டி சேகரித்த பை நிறைஞ்சதுமே அடுத்த நாள் அதிகாலையிலேயே வீட்டிலிருந்து குருவாயூருக்கு புறப்படுறாங்க பாட்டி. சரியாக வழி கூட தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து போகிறாங்க. பகலெல்லாம் நடந்துட்டு ராத்திரி எங்கேயாவது தங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நடக்க தொடங்கிடுவாங்க. சரியான வழி தெரியாத நிலையில் தொடர்ந்து நடந்த அந்த பாட்டியை சந்தித்த பலரும், உங்களால் இந்த வயசான காலத்தில் முடியாதும்மா, நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னதையும், தன்னுடைய கால் வலியையும் முட்டு வலியையும் கொஞ்சம் கூடி பொருட்படுத்தாமல் அந்த பாட்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படியோ அந்த கடவுள் அருளால் சரியான பாதையில் குருவாயூரை போய் எத்திட்டாங்க. அன்னைக்கு நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் அந்த பாட்டி தான் கொண்டு வந்த மஞ்சாடி மணிகள் இருந்த பையை நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. நாடுவாழி அரசன் தன்னுடைய யானையை குருவாயூர் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குற நாளாக இருந்ததுனால அன்னைக்கு யாரையுமே கோயிலுக்குள்ளே விடலை. அந்த மன்னனுடைய பணியாட்கள் அங்கே கூடியிருந்த மக்களையும் பக்தர்களையும் ரொம்பவும் அதிகாரத்தோடையும் கோபத்தோடையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் மாட்டிக்கிட்ட பாட்டியினுடைய பையிலிருந்து சில மணிகள் கீழே விழுகுது. அதே சமயம் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்த யானை மதம் பிடிச்ச போல ஆக்ரோஷத்தோடு புலருது. அதை பார்த்து பயந்த அங்கே கூடியிருந்த மக்கள் நான்கு புறமும் கலைஞ்சு போயிடுறாங்க. கோயிலுக்குள்ளே இருந்த நாடுவாழி மன்னன் நிலைமையை கேள்விப்பட்டு, கிருஷ்ணா ரட்சிக்கனே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. அந்த சமயம் கோயில் கருவறையிலிருந்து ஒரு ஒலி கேட்குது. எவிடே எண்ட பக்தா, எனிக்காயிட்டு கொண்டு வந்த கிருஷ்ணமணிகள் எவிடே, அதாவது என்னுடைய பக்தி எங்கே, அவ எனக்காயிட்டு கொண்டு வந்த மணிகள் எங்கே அப்படின்னு கடவுள் கேட்குறது போல ஒரு ஒளி கேட்குது. உடனே அந்த மன்னனும் அங்கே இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்து அந்த பாட்டியையும் அந்த பாட்டி கொண்டு வந்த கிருஷ்ண மணிகளையும் ராஜ மரியாதையோட உள்ளே கொண்டு போய் கிருஷ்ணன்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பாட்டியுடைய கண்களுக்கு மட்டும் ஒரு சின்ன குழந்தை அந்த கிருஷ்ணமணிகள் சிதறி கிடந்த கிருஷ்ணமணிகளை கொண்டு வந்து ஓட்டூரிலியில் போடுற காட்சி தெரிஞ்சிச்சாமா. அந்த காட்சி வேறு யாரும் கண்ணுக்கும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய நாள்லேருந்து தான் குருவாயூரில் கிருஷ்ணமணிகளை காணிக்கையாக போடுற வழக்கம் ஏற்பட்டுச்சு. இன்றளவும் கேரளாவை சேர்ந்த நிறைய குழந்தைகளும் பெரியவர்களும் மஞ்சாடி விதைகளையும் குன்றின்மணி விதைகள், அதாவது குன்னிக்குரு விதைகளையும் சேகரித்து கொண்டு போய் குருவாயூரில் காணிக்கையாக போடுற வழக்கம் நடைமுறையில் இருக்குது. நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தைங்க அந்த குன்றின்மணி விதைகளில் விளையாடுறத யாருமே தடுக்க மாட்டாங்க. குழந்தை வடிவமான கண்ணனும் அந்த குழந்தைகளோட விளையாடுறதா ஒரு நம்பிக்கை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.